ஹாய் கைஸ், ஃபேசஸ் ஆஃப் மூனை பற்றி பார்க்கலாம். ஃபேசஸ் ஆஃப் மூன் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் மூன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி எர்த். அதே டைமில் மூன் தன்னைத்தானே சுற்றிக்குது. மூனுடைய ரொட்டேஷனும் இதுக்கு காரணம். இப்போ மூனுடைய ரொட்டேஷன் பீரியடும் ரெவல்யூஷன் பீரியடும் ரிமைன்ஸ் சேம், அதாவது 28 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நியூ மூன்னா அமாவாசை, அதுலேருந்து 3.5 டேஸில் எர்த்தை சுற்றி வரும்போது கிரசன்ட் ஷேப்பில் இருக்கிற மூனை நம்மளால விசிபிளாக பார்க்க முடியும். அடுத்த 7 டேஸில் ஆஃப் மூனை நம்ம பார்க்க முடியும். அடுத்த 10.5 டேஸில் முக்கால் சைஸ் மூனை நம்மளால் பார்க்க முடியும். 14 டேஸில் ஃபுல் மூனை பார்க்க முடியும். அப்போ நியூ மூன்லேருந்து ஃபுல் மூனை நோக்கி போக போக மூனுடைய விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்புறம் ஃபுல் மூனுக்கு அப்புறம் மூனுடைய சைஸ் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அடுத்த 3.5 டேஸில் கொஞ்சம் குறையுது. அப்புறம் ஆஃப் நம்மளால பார்க்க முடியல. அடுத்தது முக்கால் சைஸ் நம்மளால பார்க்க முடியல. அப்புறம் நியூ மூன் வந்துடும். இந்த 28 டேஸில் பார்த்தீங்கன்னா மூனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே டைமில் மூனுடைய சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கு காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மூனுடைய ரொட்டேஷன் பீரியடும் ரெவல்யூஷன் பீரியடும் ரிமைன்ஸ் சேம். அதை நம்ம அடுத்த டயக்ராமில் பார்க்கலாம். இப்போ சன்னுடைய பொசிஷனை காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் எர்த்துடைய லொக்கேஷனும் காட்டியிருக்கேன். இப்போ எர்த்தை சுற்றி தான் ரிவால்வ் ஆகுது நம்மளுடைய மூன். அந்த ரெவல்யூஷன் பீரியட் 28 டேஸ். அதே டைம்ல மூனுடைய ரொட்டேஷன் பீரியடும் 28 டேஸ். அப்போ ரெவல்யூஷன் பீரியட் ரொட்டேஷன் பீரியட் ஆஃப் மூன் ரிமைன்ஸ் சேம். சரி, இப்படி இருக்கும்போது மூனுடைய பொசிஷன் ஆல்வேஸ் சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸால தான் உங்களுக்கு இந்த ஃபேசஸ் ஆஃப் மூனே நடக்குது. அப்போ நியூ மூன்னா என்ன? நமக்கு அமாவாசை. அப்போ மூணை நம்ம பார்க்க முடியாது. அப்போ மூனுடைய பொசிஷன் எங்க இருக்கும்? சன்னு, மூணு, எர்த் பொசிஷன் நாங்க காட்டியிருக்கேன். இப்போ சன்னுடைய ரேஸ் மூனுடைய பேக்ரவுண்ட்ல விழுறதால ஃப்ரண்ட்ல விழாது. அப்ப ஃப்ரண்ட்டை தான் நம்மளால பார்க்க முடியுது. அதனாலதான் இருட்டா இருக்கு. அதே டைம்ல ஃபுல் மூன் டைம்ல சன்னுடைய ரேஸ் மூன் மேல விழுது. நம்ம எர்த்துல இருந்து மூனை பார்க்கும்போது சன்னுடைய ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறதால நம்ம மூனை விசிபிளா பார்க்க முடியுது. அப்போ நியூ மூனும் ஃபுல் மூனும் வரதுக்குரிய பொசிஷன் இதுதான். அப்போ மூனுடைய ஃபேசஸ் நடக்கிறதுக்கு காரணம் மூனுடைய ரெவல்யூஷன் பிளஸ் இட்ஸ் ரொட்டேஷன். இதுதான் காரணம். தேங்க்யூ கைஸ்.